ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம் வெள்ளி வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் ஒன்று கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. சாராய போதை கூட காலையில் தெளிஞ்சிரும். சாதி போதை தெளியறதே இல்லை, மத போதை தெளியறதே இல்லை. இந்த போதைகளை காட்டிலும் கொடிய விஷமாக அந்த போதை மனிதனை ஆழ்த்தி கொண்டே இருக்கு. தமிழ்நாட்டில் தான் வீட்டுக்கு ஒரு பெண் கட்டாயமாக படித்திருக்கிறார். இந்த கல்வி உரிமையை நாம் இழக்கக்கூடாது, இழக்க முடியாது. அதிமுகவுமே இதெல்லாம் வேணான்னு சொல்றவங்க இல்லையா? நான் அதிமுகக்குள்ளேயே வரலையே. அதிமுக எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். இப்போ போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே? இல்ல அப்படின்னா அதிமுக கூட்டணின்னு பேர் இருக்கான்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை பத்தி பேசினா மணிப்பூரை பாருங்க, குஜராத்தை பாருங்க, இந்தியாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ உலக அரசியலும் பேச ஆரம்பிச்சீங்க. எப்போ லோக்கல் இஷ்யூஸ்க்கு வருவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப மோடி எதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாரு? ரோடு ஷோ நடத்துறதுக்காக வந்திருக்காரு. அக்ஷயா கோல்ட் கம்பெனி அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அக்ஷயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். சித்ரா காஃபி. தமிழ்நாட்டில் குடிநோயாளிகள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள், மாற்றே இல்லை. அந்த குடிநோயாளிகள் திருத்தப்பட வேண்டும் என்ற கருத்திலும் எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் இந்த போதையை காட்டிலும் சாராய போதை கூட காலையில் தெளிஞ்சிரும். சாதி போதை தெளியறதே இல்லை, மத போதை தெளியறதே இல்லை. இந்த போதைகளை காட்டிலும் கொடிய விஷமாக அந்த போதை மனிதனை ஆழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த போதையை நாம் குறைச்சி பார்க்கல. ஆனால் இது இந்த சமுதாயத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விஷத்தில் எது உடனடியாக உயிரை பறிக்கக்கூடிய விஷம் என்று பார்க்கிறோம். எல்லாம் ஒண்ணுதான். இந்த போதைகளை பட்டியலிட வேண்டியிருக்கிறது. 1வது, 2வது, 3வது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு முன்னால் நாங்கள் பட்டியலிட்டிருப்பது மிக சரியானது. ஆகவே தான் இந்த வெற்றி. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு பெண்கள் ஒவ்வொரு முறையும் பரிசீலனை செய்து வேட்பாளர்களையும் அணியையும் வெற்றியையும் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படி உறுதிப்படுத்துகிற பொழுதுதான் மதவெறி அது தமிழகத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பதற்கான பெரிய முயற்சியில் ஈடுபடுகிறது. அதை அகற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து மதங்களிலும் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய, குறிப்பாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ், பாஜக போன்ற ஒரு இந்துத்துவா சித்தாந்தத்தோடு வருவது பெண்களுக்கு எதிரானது என்று நாங்கள் பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்ட பெண்களை, ஒடுக்கப்பட்ட பெண்களை கல்வி சாலைக்கே அனுப்பாத ஒரு தத்துவம் அது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் வீட்டுக்கு ஒரு பெண் கட்டாயமாக படித்திருக்கிறார்கள். இந்த கல்வி உரிமையை நாம் இழக்கக்கூடாது, இழக்க முடியாது. பாலபாரதி மேடம், இப்போ அதிமுகவுமே இதெல்லாம் வேணான்னு சொல்றவங்க இல்லையா? கல்வி உரிமை அதிமுகவுமே அதை ஆதரிக்கிறவங்க தானே? நான் அதிமுகக்குள்ளேயே வரலையே. அதிமுக எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். இப்போ இதெல்லாம் நீங்க மக்களவை தேர்தல் அப்போ சொல்லிருந்தீங்கன்னா நான் இந்த வாதத்தை நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே? இல்ல அப்படின்னா அதிமுக கூட்டணின்னு பேர் இருக்கான்னு சொல்லுங்க. அது சிவசங்கரி பேசும்போது நான் கேட்டேன். இல்ல நீங்க ஐபிசி சொல்லுங்க, உங்க சேனல்ல நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக கூட்டணின்னு பேர் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அது அதிமுக குழந்தையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இனி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு போட்டி அதிமுக அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய ஒரு கூட்டம். டபுள் என்ஜின் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு மணிப்பூரில் எங்க இருக்கு? முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ 2 துணை முதலமைச்சர் போட்டாங்க. ஏற்கனவே இருந்த பாஜக எம்எல்ஏவையே ஆயுத கும்பல் தாக்கி இறந்து போயிட்டார். பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, என்னைய பாதுகாக்க முடியல. அவருடைய மூளை கலங்கி போயிடுச்சு அந்த ஆயுத கும்பல் தாக்கி, வன்முறை கும்பல் தாக்கி. என்ன பிரச்சனை? இடஒதுக்கீடு. கிறிஸ்துவ பழங்குடியினருக்கும் இந்து பழங்குடியினருக்குமான மோதலை உருவாக்கி விட்டது பாஜக. ஆகவே இரட்டை என்ஜின் சொல்லக்கூடிய அந்த மணிப்பூர் மாநிலத்தில் பாஜக பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அவர் அங்கே மணிப்பூருக்கு போகல பிரதமர் மோடி அவர்கள்.
திருப்பரங்குன்றத்தில் வந்து நெடுஞ்சான்கடையாக விழுகிறாரு. அப்பனே முருகா என்னைய மன்னிச்சிருங்கன்னு. வெனிசுலாவில் ஜனாதிபதியவே தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சிருக்காரு ட்ரம்ப். ஈரானை போட்டு தள்ளிட்டாரு. டீசல் பெட்ரோல் நேத்திருந்து கூடிக்கிட்டு இருக்கு. உலக அரசியல் எப்படி போகுதுங்கிறீங்க இல்ல, இப்போ திமுக நீங்க? கூட்டணி இல்ல பெரிய மன்னர்களாவே இருந்தாலும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடிமையா வச்சிருக்கிறான். நீங்க எங்க பிரதமர் மோடி அவர்கள் போட்ட 18% வரியை நீங்க வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லுங்க. இஸ்ரேல்ல போய் கூட்டம் நடத்திட்டு வந்தாரு. ஈரான் அதிபரை போட்டு தள்ளிட்டாங்க. நேத்து 165 மாணவிகள் ஈரான்ல ஒரு பள்ளிக்கூடம் முழுசு எரிஞ்சிருச்சு. உலக அரசியல் எப்படி இருக்குங்கிறீங்க? ஏன் எல்லா நாட்டையும் அடிமையாக்கிட்டு இல்ல இருக்கானுங்க? திமுக கூட்டணி மேல முன்னாடி இருந்த நவீன விமர்சனம் காலனி நாடுகளாக இல்ல, இந்த கேள்வியில வாங்கிக்கோங்க. திமுக சொல்லுங்க. கூட்டணி மேல முன்னாடி இருந்த விமர்சனம் தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை பத்தி பேசினா மணிப்பூரை பாருங்க, குஜராத்தை பாருங்க, இந்தியாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ உலக அரசியலும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எப்போ வந்து லோக்கல் இஷ்யூஸ்க்கு வருவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப மோடி எதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாரு? ரோடு ஷோ நடத்துறதுக்காக வந்திருக்காரு. அமித்ஷா எதுக்கு? அவர் ஆபீஸ் டெல்லியில இருக்குது, ஏன் இங்கே வந்திருக்காரு துண்டை போட்டுக்கிட்டு? எடப்பாடி இந்த மாநில தேர்தலுக்கு ஏன் டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு? சார், நீங்க வந்து தமிழ்நாட்டை நம்ம வந்து மக்களை வந்து நான் அந்த பெண்களுக்காக தான் சொல்றேன். முன்னாடி இருந்த அரசியல் அல்ல, மாநில அரசியலுடைய பல சிக்கல்கள் சொன்னாங்க பாருங்க, அவையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அதிகாரம் என்ன? நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கல்வி உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லா உரிமைகளையும் அதிகாரத்தை பூரா டெல்லியிலேயே குவிச்சு வைப்போம்ங்கிறீங்க. அமலாக்கத்துறை ஆபீஸ் யார் வீட்டில் வேணாலும் நுழையுது பாருங்க. ஒரு முதலமைச்சரை 156 நாள் ஜெயிலுக்குள்ள வச்சிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த சிபிஐ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? உங்களை ஊழல், ஒவ்வொரு நிமிஷமும் ஊடகங்கள் பூரா அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி ஊழல்வாதின்னு சொன்னது மட்டுமல்ல, அதுல கூட தப்பு இல்லை. அந்த நீதிமன்றம் சொல்லுது ஊழல் செஞ்சிருக்கிறாரு, அவரை அவமானப்படுத்தினாங்க, அது கூட பரவாயில்லை. துணை முதலமைச்சர் ஜெயில போட்டாங்க, அது கூட பரவாயில்லை. அந்த ஆட்சியவே காலி பண்ணாங்க, அதை கூட ஏத்துக்கலாம். கடைசி அந்த நீதிமன்றம் சொல்லுது, இத்தனையும் சொன்ன அந்த ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு நீதிமன்றத்துல ஒரு துரும்பு கூட ஆதாரம் இல்லை, அதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்னு சிபிஐ நீதிமன்றம் கேட்டிருக்க. ஒரு முதலமைச்சரை இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? மாநில அரசுகள் மாற்று அரசியல் கொள்கை கொண்ட கட்சி யார் வந்தாலும் நாங்க இப்படிதான் நாங்க ஜெயிலுக்கு அனுப்புவோம்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்க அதிகாரத்தை பிடிப்போம், அதிமுக கூட்டணி அல்ல, பாமக கூட்டணி அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேர் வைக்கிறாங்க. ஆகவே இதை எதிர்த்த போராட்டத்தை தான் நம்ம நடத்துறோம். மாநில அரசியல் தான். ஆனா இந்த மாநில மக்களுக்கு தானே ஒன்றிய அரசு இருக்கு. விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 1.5 மடங்கு நாங்கள் லாபம் கொடுப்போம்னு சொன்னீங்களே பாஜக, அவங்க பக்கத்தில் தானே உட்கார்ந்துருக்கிறீங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? அந்த விவசாயிகள் உங்க தந்தை மட்டுமல்ல, என்னுடைய தந்தை, நான் உட்பட விவசாய குடும்பங்கள். என்ன தக்காளிக்கு விளைபொருட்களுக்கு என்ன கட்டுப்படியான விலை இருக்கு? உரத்துக்கான மானியத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. மாநில அரசா குறைக்குது. பூச்சி மருந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யுது ஒன்றிய அரசு. எத்தனை வரி? பூச்சி சாக மாட்டேங்குது, குடிச்ச விவசாயி சாகிறான். இந்த விவசாயிகளினுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவோம்னு ஒரு பாஜக ஒன்றிய ஆட்சி 3 முறை இருக்கு. இது ஏதோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் எல்லாம் செய்யணும்னு யாருகிட்ட இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கிறோம்? சகோதரர்கள் பார்க்காதீங்க, இதையும் பாருங்கன்னு நான் சொல்றேன். மக்களுக்கு முன்னாடி நீங்களும் தானே பேசுனீங்க நம்ம ஜனநாயக நாட்டில். ஆனால் அன்னைக்கு 2021 என்ன அரசியல் சூழ்நிலை? நான் எதுவும் பொய் சொல்கிறேன்னா? பெரியசாமி தமிழ்நாட்டிலேயே முதல் வாக்கு வித்தியாசங்க. முதல் வாக்கு வித்தியாசம் யார் போட்டாங்க? மக்கள் தானே, நம்ம மக்கள் தானே போட்டாங்க. அப்போ நாங்க சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? இல்ல, அவங்க அதை சொல்லல. இல்ல, ஒரு- நான் இல்ல அதையும் அவங்க சொல்லல. இல்ல இல்ல மக்களுக்கான ஒரு பிரச்சனைகள் வரும்போது கம்யூனிஸ்டுகள் பழைய மாதிரி அந்த வீரிய குணத்தோட போராடுறது இல்ல, கூட்டணியில இருக்கிறதுனால நிறைய சமரசங்களுக்குள்ள போயிட்டாங்கன்றத வந்து எல்லாருமே முன்வைக்கிறாங்கல்ல. அது உண்மை இல்லை, அதான் சொல்ல வந்தேன். இப்போ சச்சிதானந்த எம்பி அவங்க சகோதரி தான் போட்டி போட்டாங்க, நேருக்கு நேராக போட்டி போட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே 2வது வாக்கு வித்தியாசத்தில் யார் ஜெயிச்சது? சச்சி தான் ஜெயித்தார்.
ஸோ நம்ம வச்ச கோரிக்கை என்பது மக்களினுடைய கருத்தை மட்டுமல்ல, வாக்குகளா பெற்றிருக்கிறோம். இல்ல, அதே வாக்குகள் தானே பாஜக வந்து இல்ல. அவங்க 3 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. இல்ல. அவங்களுக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கவே இல்ல. இல்ல, தமிழ்நாட்டுல கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க பேசுறது எனக்கு என்னவா புரியுது அப்படின்னா, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. ஏன்னா மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதே வாக்கு தானே மோடிக்கும் கிடைச்சு, அவரும் பிரதமரா இருக்காரு. 3வது முறை இருக்காரு. அப்ப அவர் சொன்னத மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். நான் சொல்றேன், திலகபாமா களத்துல இருந்து பார்த்தவங்க. அதுக்காக சொல்ல வரேன். எங்க தொகுதியில தான் அவங்க போட்டி போட்டாங்க. ஆகவே நான் வேற யாருமா இருந்தா நான் அதை சொல்ல மாட்டேன். திலகபாமா வாக்காளர்கள் மத்தியில் களத்தில் என் முன்னாடி தான் நின்னாங்க அவங்க. ஸோ சச்சிதானந்தம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களும் போட்டி போட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டிலேயே 2வது வாக்கு வித்தியாசம். நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நான் வர்றேன். வெற்றி பெற்றால் போராடக்கூடாதா? அதே சச்சிதானந்தம் நானும் எல்லாம் ஒட்டத்தரத்தில் அந்த ஆதி திராவிடர் நிலத்தில் அந்த பிரச்சனையில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். நீதிமன்றத்தில் அரசாங்கம் வந்து ஸ்டே வாங்கியிருந்தாங்க. அதை உடைத்தோம். அந்த விளைநிலத்தில் இப்போ இருக்கிற மாநில செயலர் பி சண்முகம் தலைமையில் தான் வந்து சோளத்தை நாங்கள் விதைச்சோம். நிலத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். சும்மா ஒன்றும் இல்லை, போராட்டம் வெற்றிங்க. திலகபாமா சொல்லட்டும், திண்டுக்கல்ல எத்தனை போராட்டம், என் மேலே எத்தனை வழக்கு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் திமுக ஆட்சி, பட்டாவிலிருந்து 100 நாள் வளர்ந்து எல்லாத்துக்கும் நான் போராடிட்டு இருக்கிறேன். என் மேலே வழக்கு இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்களே டாஸ்மாக், எத்தனை டாஸ்மாக் கடை முன்னாடி போய் மகளிர் காவலர் பட்டனை பிடிங்கிட்டு வர்றது. ஆகவே நாங்கள் களத்தில் போராடுறோம். தூய்மை பணியாளர் போராடுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கு. ஒரு பெண் வெளியில் வந்து போராடுவது நல்ல விஷயம். அதை விட ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு பெண்ணினுடைய அழகும் அற்புதமும் போராட்டத்தில் இருக்கிறது. நீங்களே சொல்றீங்க இத்தனை விஷயங்கள் இருக்கு, இத்தனை விஷயங்களுக்காக நாங்கள் களத்துல போராடுறோம் அப்படின்னு. ஆனா இந்த எல்லா போராட்டங்களையுமே வந்து நீங்க எதை சொல்லி மட்டுப்படுத்துறீங்கன்னா, மேல ஒரு அரசாங்கம் இருக்கு, அந்த போராட்டம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டங்கள் வந்து சைட்லைன் பண்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. இல்ல, நான் போராடினதுனால தான் உரிமையை வென்றெடுத்திருக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் அத்தனை நாள் இரவும் பகலுமா இருந்ததுனால தான் அமைச்சர் நேரில் போய் நீங்க எல்லாம் நிரந்தர பணியாளர்கள்னு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். அது வெற்றியா தோல்வியா? காலை நேரம் உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு செய்ய வச்சிருக்கிறோமா இல்லையா? வெற்றியா தோல்வியா? மாற்றுத்திறனாளிகள் இரவு பகலுமா போராடி இல்ல, இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஒரு கூட்டணி கட்சியா கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க? கம்யூனிஸ்டுகளுடைய வழக்கமான போராட்ட குணம் இதுவா? கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம். அதுதான் சொல்றேன் பாருங்க. என் மேல வழக்கு இருக்கிறது. பட்டா கேட்டு இதே சென்னை நகரத்துல 3-4 இடங்கள்ல வீடுகளில் நீங்க உங்களுக்கு வந்து காலி பண்ணணும்னு புல்டோசர் வந்தது. அதை எதிர்த்த போராட்டத்தை நாங்க தான் நடத்தினோம். யார் நடத்தினாங்கிறீங்க? ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சி காம்ப்ரமைஸ் கட்சி அல்ல. ஆனா என்ன செய்யறது? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சேனல் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி பொய் சொல்லாது. நாங்க செய்யக்கூடியதை கூட அடக்கமா நாங்க போயிடுவோம். அப்போ நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சினா எதுவுமே செய்யல என்ற பிரச்சாரம் என்பது தேவையில்லாது. ஆகவேதான் திலகபாமா அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையிலையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்தெந்த பிரச்சனையில அவங்க தொட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை தொடர்ந்து போராடி வெற்றி பெற வைப்பது கம்யூனிஸ்டுகள். ஆகவே இன்னும் தேர்தல் இருக்கு, நானும் இருக்கிறேன், நீங்களும் வருவீங்க, சந்திப்போம். ஆகவே நண்பர்களே, எவ்வளவு பொய்கள் வந்தாலும் சரி, ஒரு உண்மையான போராளிக்கு உண்மைக்கு முன்னால் உறுதியாக நிற்போம். அது எப்படிப்பட்ட பொய் வந்தாலும் சரி. ஆகவே அதிமுகவினுடைய சகோதரிக்கு நான் சொல்லிக்கிறேன், அம்மாவை பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க. அம்மா கடைசியாக என்ன சொன்னாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நீங்கள் இதை அமல்படுத்துறீங்களா? சட்டமன்றத்தில் எதிர்த்து நாங்கள் தானே உட்கார்ந்துருந்தோம். 100 ஆண்டுகளுக்கு மேல் என் கட்சி இருக்கும்னாங்க. நயினார் நாகேந்திரன் எங்கே இருக்கிறாரு? பாஜக தலைவராக இருக்காரு. திரு செங்கோட்டையன் எங்கே இருக்கிறாரு? தாவேக்காவில் விஜயனுடைய பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஒன்று திகார் ஜெயில் வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா எங்கே வச்சிருக்கிறாங்க? விமானம் விபத்து. ஒன்றும் பாஜக ஒன்றும் தெரியாம எல்லாம் வரலைங்க. அதிமுக அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கா பார்க்குறாங்க. இவ்வளவும் செய்த அம்மா, அதிமுகவினுடைய தலைவராக இருந்த அம்மா இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? ஆறுமுகம் கமிஷன் ஒன்று போட்டீங்களே உங்க ஆட்சியில், ஏதாவது தீர்ப்பு வந்ததா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டா நீங்க தானே சொன்னீங்க. ஏதாவது தீர்வு வந்துச்சா?
ஒரு அதிமுக கட்சியில யார் வேணாலும் அந்த அம்மா காலில் விழுந்தாங்களே, விழுந்தவங்கெல்லாம் எங்க? ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்காங்க. அந்த அம்மா ஊழல்ல இத்தனை வருஷம் 6 மாசம் சிறை தண்டனை, அப்படியே உள்ள போயிட்டு வெளியில வந்தாங்க, முடிஞ்சிச்சு கதை. என்ன சொல்றீங்க? இதை விட ஒரு பெண்ணுக்கு அரசியல் சோகம் எது வரும்? நீங்க இப்ப அம்மா வாழ்க அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு யாராரோ சொல்றாங்க. ஆனா அம்மா என்ன சொன்னாரு அப்படிங்கறது நீங்களாவது இந்த அம்மாவாவது பார்க்கட்டும் தயவு செய்து. ஆகவே 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரு சோதனை களம். நாம் எல்லோரும் தயவு செய்து சிந்திக்கணும். இந்த சோதனையில் தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அரியணையில் மக்களை அமர வைப்போம். மதச்சார்பற்ற ஜனநாயக நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு என்பது, உரிமை என்பது நமக்கு தேவை என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம் வெள்ளி வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2 மதுரை மகன்யாஸ் மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. அட்சயா கோல்ட் கம்பெனி அடகு ஏல நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அட்சயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2 மதுரை மகன்யாஸ் மகளிர் மனதில். சித்ரா காஃபி.